ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வெற்றி கோழி வளர்ப்பு சேனல். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ரெமோ உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லாரும் ரெமோ சரியாயிடுவா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெமோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ரெகுலராக. சாப்பிட்றான்னா பழைய மாதிரி இன்னும் அவள் சாப்பிட ஆரம்பிக்கல. சும்மா இப்போ ஒரு ஈரல் கூட முழுசாக சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வாய் அந்த மாதிரி வாங்குறா, சின்ன சின்ன பீஸாக. டாக்டர் ரெமோக்கு ஈரல் கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஈரல் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். நேற்றே கேட்டோம், நேற்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்றைக்கி போய் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போயும் ரெகுலராக எடுக்கிற கடையில் தான் எடுத்திருந்தோம். 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 3/4 கிலோ வந்துச்சு கரெக்டாக. அப்புறம் கால் தோல் அவங்க நம்ம எப்போயுமே ரெகுலராக போட்டு கொடுப்பாங்க பப்பிக்கு அப்படின்றனால. ஈரல் வாங்கிட்டு அப்படியே கோழிக்கு கம்பு தீந்துருச்சு, அதனால கம்பு வாங்கிட்டு வந்தோம். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு கொண்டு வரப்பயே கை தவறி கீழே விழுந்து கவர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஈரல் தனியாக, அப்புறம் கால், அந்த தோலெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தனித்தனியாக தான் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், எல்லாம் ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ண மாட்டேன். நம்ம ரெகுலராக அவங்கக்கிட்ட எடுக்கிறனால பப்பிக்கு அப்படின்னு கேட்டோம்னா கால் தோலுமே கிட்டத்தட்ட 1/2 கிலோ 3/4 கிலோ கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான், ஈரல் கூட ஃப்ரெஷ்ஷு தான். நாங்கள் போனோடனே தான் அவங்க கோழியை போட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ஈரல் எல்லாமே. நான் கல்லீரல் வேணுமான்னு கேட்டாங்க, அது வேண்டாம், நைஸ் ஈரல் மட்டும் போதும்னு சொல்லி நான் அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவனால் மெல்ல முடியாதுல்ல, அதனால. அப்புறம் கால் தோல் இவ்வளோ வந்திருந்தது. சிக்கன் கால் கொடுத்ததில் தலை ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி இவங்களுக்கு தலை வச்சுருக்கேன். ஆனால் தலை வச்சதுக்கப்புறம் இவங்க அடுத்த நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நான் அதனால் தலையே கொடுக்க மாட்டேன். இங்கே கழுவி பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக் இருக்குது, அதுக்கு நான் கொடுத்துருவேன். என்னடா ஒரு கையில் மட்டும் க்ளீன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னொரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் ஒரு கையில் நான் க்ளீன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா க்ளீன் பண்ணியிருப்பேன். இதை மட்டும் பிக்கவே முடியல, எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஒத்த கையில் என்னால் அதை பிக்கவே முடியல. எப்படியும் ஒரு வழியாக அப்புறம் அதுவே வந்துருச்சு. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது, மேலே இருக்கிறது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். கடைசி வரையும் ஒத்த கையிலேயே தாங்க க்ளீன் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லோரும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் யாருமே இல்லை. கொடுத்தாலும் கரெக்டாக எடுப்பாங்களான்னு தெரியல. அதனால நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு தான் எடுத்தது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு இதில் மாற்றிட்டு மொத்தம் 3 டைம் கழுவுவேன் ஈரல் மட்டும். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதனால ஃபஸ்ட்டு 2 டைம் நார்மல் வாட்டரில் கழுவிட்டு கடைசியாக மஞ்சள் போட்டு ஒரு டைம் கழுவிடுவேன். க்ளீன் பண்ணிகிட்ருக்க இங்கே ஒரு ஆளுக்கு இன்னொருத்தர் கூட சண்டை போட்டே ஆகணும். ஆரியாவுக்கு இப்போ அந்த பூனை வேற வந்துருச்சு. அது எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு அதை பார்த்து உருன்ட்டே இருப்பா. அது போகிற வரையும் அவள் அப்படியே தான் சொல்லிகிட்ருப்பா, அடங்கவே மாட்டா. நோ சொன்னாலும் கேட்கவே மாட்டா. இப்போ இன்னொரு டைம் கழுவிடலாம் நார்மல் தண்ணியில். கழுவ அந்த பிளாக் கலரில் அதுதான் நிறையா இருந்தது ஒட்டிட்டு. அது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். அந்த கால் தோல் அதெல்லாம் இவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த ஈரல் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண அந்த தண்ணி கலர் மாறிட்டே தான் இருக்கும். ஒயிட் கலரில் மாறாது, ரெட் கலர் மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். ஈரல்லாம் கிடச்சா நான் இந்த மாதிரி தான் வாங்கி ஒரு 3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இங்கே அதிகமாக கிடைக்காது. அதனால நான் கிடச்சிச்சின்னா பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். அந்த கால் தோல் இதெல்லாம் ரெகுலராக கிடைக்கும் எப்போ போனாலும், இது மட்டும்தான் கிடைக்காது. அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு நான் படுற பாடு, இந்த மஞ்சள் டப்பா கூட சண்டை போட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பீஸ்லேயும் அந்த மஞ்சள் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டு அதை அப்படி இப்படி பெரட்டி எடுத்துருவேன். அந்த மஞ்சள் போட்டு கழுவுனா தான் பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும், அதாவது அந்த கவுச்சி. அதனால மஞ்சள் போட்டு கழுவுனா தான் நமக்கு திருப்தியே ஆகும். அப்பையும் பாருங்கள், அந்த பிளாக் கலரில் அது இன்னும் இருக்குது.
ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுருவேன். ஏன்னா நம்ம 2 கை வச்சு சிக்கனை க்ளீன் பண்ணும்போதே நோண்டிகிட்ருப்போம். அப்புறம் இப்போ ஒத்த கையை வேற வச்சு க்ளீன் பண்ணுறனால நல்லா கழுவணும் அப்படின்றதுலையே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு வழியாக ஈரல் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அப்புறம் இந்த ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 டேஸ்க்கு நான் வச்சுப்பேன். அதுக்கு மேலே அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஒரு வழியாக ஈரலை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கால் க்ளீன் பண்ணிடலாம். இது பெருசாக ரொம்ப நேரம் எடுக்காது. டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். 2 வாஷ்லேயே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கால் அந்த நகத்தெல்லாம் கட் பண்ணாமையே போட்டு கொடுத்துட்டாங்க. கூட்டம் இருந்தால் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. கூட்டம் இல்லைன்னா வேணால் நகத்தெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அது அப்படியே கூட்டம் இருந்தனால அந்த நகத்தெல்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க, எடுக்கலை. இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து அந்த நகத்தை நானும் வெட்டிகிட்டே இருக்கிறேன், வெட்டவே முடியல. அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் இப்படி விரலில் கிள்ளி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நகத்தை கிள்ளினேன், அதுவே வந்துருச்சு. அதனால வேக வைக்கும்போது அப்படியே வேக வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நகத்தை கட் பண்ணி கொடுத்துருவேன். நகத்தை கட் பண்ணி அப்படியே கொடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பயம், போய் குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால நான் அதை கட் பண்ணியே நான் கொடுத்துருவேன். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணியாச்சு. இது 2வது டைம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மஞ்சத்தூள் டப்பாவை திறக்க முடியாதனால இப்போயே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் சீக்கிரமாக மஞ்சத்தூளை கொட்டிடுவேன். ஒரு 3 டேஸாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ரெமோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு அலைஞ்சிட்ருக்கனால வீடியோ போட முடியல. கூட யாரும் கிடையாது. அதனால் வண்டி ஓட்டிகிட்டு என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. ஒரு வழியாக காலும் கழுவி முடித்தாச்சு. கழுவிட்டு அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி வடிட்டும். இப்போ கழுவிட்டுருக்க அங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா பூனை உட்காந்துருக்கு. அதுவும் அது எந்த பூனைன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அதோட பேர் அதுவே சொல்லுமே, மியாவ். அதே பூனை தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஆரியா உட்காந்துருக்காங்க. அந்த பூனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் தருவாளா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. ஆரியாவை பொறுத்தளவு அவள் கண்ணு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லைனாலும் அவள் தனியாக இருக்க மாட்டாள். நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் அவள் வந்துக்கிட்டே தான் இருப்பாள். ரெமோ அப்படி கிடையாது. இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அவள் இருந்துக்குவா. ரெமோக்கு நம்ம வெளியில் போகிறோமா இல்லை இங்கேயே தான் இருக்கமான்றது அவளுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம்னா அவள் புரிஞ்சுக்குவா. வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னா இப்போ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இப்படி உட்காந்துட்டே பார்ப்பாள். ஆனால் ஆரியா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் அவள் கூடையே நாங்கள் இருக்கணும்னு நினைப்பா. எனி டைம் நாங்கள் எங்கே போகிறோமோ 10 டைம் நடந்தாலும் அவள் எங்கள் கூட நடந்துக்கிட்டே தான் இருப்பாள். அந்த கால் வலிக்குமா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். நல்லா இருக்கிறதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அந்த வெட்டினதில் ஒரு மாதிரி கசகசனானதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்து இன்றைக்கி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதை நான் தேடி எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து முடிச்சுட்டு அதில் காலையும் போட்டேன். கால் அதுக்கப்புறம் தலை ஒன்று போட்டேன். ஏன்னா அது வெளியில் இருக்க டாக்குக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு போட்டது. எப்பயுமே நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன்னா வெளியில் இருக்க டாகுக்கு நான் கொடுப்பேன். ஒரே ஒரு டாக் தான் ப்ரௌன் கலரில். அது இங்கேயே தான் இருக்கும். நான் எப்போ போனாலும் வாலாட்டிகிட்டே இருக்கும். எனக்கு தோணும் ஆரியா ரெமோக்கு நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், அதுக்கு பாவம் எப்படியோ அப்படின்ட்டு நான் எப்பயுமே அதுக்கு சாப்பாடு வைப்பேன். இவங்களுக்கு வைக்கும்போது அதுக்கும் சேர்த்து தான் நான் வைப்பேன். அதே மாதிரி அதுவும் ஆரியா ரெமோ வந்தால் குலைக்கவே குலைக்காது. மற்ற நாயெல்லாம் பார்த்தா இவங்களை பார்த்தா ஒன்று குலைக்கும், கடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஓடி வரும். ஆனால் அது அப்படி பண்ணவே பண்ணாது. இவங்க நான் இல்லாமல் தனியாக இவங்க வெளியில் ரெஸ்ட் ரூம் போயிட்டாலுமே அது அவங்க கூட போயிட்டு இவங்க அது ரிட்டன் வீட்டுக்கு வர வரையும் அது அப்படி இவங்களுக்கு துணையாக இருக்கும். அதுவும் ஃபீமேல் டாக் தான். ஒரு 7 குட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டியெல்லாம் எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. அதில் ஒரு குட்டி கூட இப்போ இல்லை.
அதிலேருந்து தான் அதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப எலும்பாயிருச்சு. அதனால அப்பத்துலேருந்தே நான் அவங்களுக்கு வச்சுட்டு தான் இருப்பேன். இப்போ அந்த சிக்கன் தனியாக, கால் தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம அரசியும் அந்த செவலை கோழி புதுசாக ஒன்று வாங்கினோம்ல, அவங்க முட்டை வச்சிட்ருக்காங்க. இப்போ வரையும் அரசி 5 முட்டை வச்சுருக்கா. செவலை 1 தான் வச்சுருக்கா. ஆல்ரெடி 1 உடச்சிட்டா. அது தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆரியா ரெமோக்கு எடுத்து வச்சோம்ல, அதில் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் போதும் கொதிக்க விட்டுறலாம். கரெக்டாக இருக்கும். அந்த கறி வெந்த விதம்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். அதை ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நான் எப்பயுமே தண்ணி மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். சாப்பாடு எப்பயுமே அதில் கலந்து வைப்பேன். ஆனால் இப்போ வேண்டாம், அவங்களுக்கு வெறும் சிக்கன் மட்டும் கொடுக்கலாம், ஈரல் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வெறும் இப்போ கறியாக போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயுமே அதில் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு சாப்பாடு அதில் பிசைஞ்சு தான் நான் அவங்களுக்கு வைப்பேன். இப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வெறும் பீஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 7 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஆரியாவுக்கு ரெமோக்கும் நான் அதிகமாக சிக்கன் கொடுத்தே பழகிட்டேன். அவங்க கர்ட் ரைஸ்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டாங்க. வெறும் தயிர் வச்சா சாப்பிடுவாங்க. ஆனால் சாதத்தோடு பிசைஞ்சு வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட் நல்லா சாப்பிடுவாங்க. சிக்கன்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ரெமோக்கு கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஈரலே சாஃப்டாக தான் இருக்கும். நான் அதை திரும்ப கையில் எடுத்து நல்லா என் கையிலேயே அதை நசுக்கி தான் ரெமோக்கு கொடுக்குறேனே. அதுலேயும் ஒரு டைம் பெரிய பீஸ் கொடுத்துருவேன். அவள் கீழே போட்டுருவா. அவனால் மெல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள் மென்று சாப்பிட்றாளே. மெல்றதுக்கு கூட உடம்புல சத்து கிடையாது. நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்க சின்ன சின்னதாக கீழே விழுந்துச்சு. அப்போ அப்பா எறும்புங்கன்னா குழந்தைய கடிச்சிரும் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், நான் பெருசாக கொடுத்தேன், அதை கீழே போட்டுட்டா. திரும்ப அப்புறம் அதைய எடுத்து கொடுத்தேன், சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறா. திரும்ப கொடுத்தா சாப்பிட்றா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றா. மிஞ்சி போனால் ஒரு ஈரல் கூட முழுசாக அவள் சாப்பிட்ருந்துருக்க மாட்டா. அந்த 2ஆக இருக்கும். அதில் கட் பண்ணால் அந்த ஒரு ஈரல் அந்த மாதிரி அந்த 2ஆக இருக்கும். அதை கட் பண்ணால் ஒரு அது கூட முழுசாக சாப்பிட்ருக்க மாட்டா. குட்டி குட்டியாக தான் கொடுத்தேன். இப்போ பாருங்கள், கையிலேயே அதை நான் நல்லா நசுக்கி தான் கொடுக்குறேன். அது ரொம்ப ட்ரை ஆயிரும்னு அந்த தண்ணியில் கொஞ்சம் அதை டிப் பண்ணி கொடுக்குறேன். அவள் ஒரு மாதிரி பண்ணுவாள். அது அழகாக இருக்கும். அவளுக்கு பிடிக்காததை நம்ம கொடுத்தோம்னா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி பண்ணுவாள். அது அழகாக இருக்கும். பாவம் ஆரியா வேற என்னை பார்த்துட்டே இருந்தது. ரெமோக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி. அம்மாவுக்கு தானம்மா உடம்பு சரியில்லை, பாவம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் மனசு கேட்கல. அதனால அவளுக்கும் நான் கொடுத்தேன். அவளுக்கு பாருங்கள், நான் அப்படியே முழுசாகவே கொடுப்பேன். அவள் மென்று சாப்பிட்டுக்குவா. ரெமோக்கு அதை மெல்றதுக்கு கூட சத்து இல்லை. அதனால அவளுக்கு நல்லா நசுக்கி நசுக்கி நான் கொடுத்தேன். ஆரியாவை பொறுத்தளவு அவள் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவள் சீக்கிரம் சாப்பிட்ணும், இல்லையா அவங்க தீத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவா. அதுக்கப்புறம் ஏதாச்சும் கடிக்கிறதுக்கு எலும்பு மாதிரி கொடுத்தோம்னா அந்த மேட்டில் போய் உட்காந்து அழகாக சாப்பிடுவா. எனக்கு அப்படியே ரெமோவை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா ரெமோ தான் அப்படியெல்லாம் பண்ணுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு இவங்களுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஆனால் அந்த சமயம் அவளை காணோம். அதனால பாவம் அந்த பூனைக்கு ஏதோ கண்ணுலலாம் புண்ணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. அதனால் இந்த பூனைக்கு போட்டேன். அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த தலையை வைக்கிறேன். தலை என்னமோ பூனையோட தலை சைஸ்லேயே இருந்துச்சு. அது ஒரு சின்ன வாயாக இருந்துச்சு. அது அப்புறம் எப்படியோ சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த பூனை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இதில் பாருங்கள், கண்ணை மூடிட்டே தான் கத்தும். யாரோ பக்கத்தில் வராங்க அப்படின்ற ஃபீல்லாம் இருக்குது. ஆனால் அது அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் கத்துற மாதிரி கத்துது. அப்புறம் எப்பயுமே சாப்பிட வச்சுட்டு நான் இவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் டாய்லெட் போகிறதுக்காக.
ரெமோ இங்கே எப்பயுமே வந்தான்னா கரெக்டாக அவள் வேலை யூரின் போவா, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து டாய்லெட் போவா, அவள் கரெக்டாக வந்துடுவா. ஆனால் ஆர்யா மேடம் வந்து நல்லா ஊரை சுற்றுவாங்க. என்கிட்ட ஒரு திட்டு வாங்கினா தான் ஆர்யாவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.